வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசியிலே வந்து குரு வக்கரமாக இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதியாக குரு இருந்து உங்கள் ராசியிலே வக்கரமாக கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருக்க மாதிரி நீங்களே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. இதுவே வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போது இந்த ப்ராப்ளம்லாம் வராது. அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல லாபம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். நல்ல இப்போ தொழிலில் வந்து பெரிய பெரிய சாதனை பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். 2இல் ராகு. ஸோ 2இல் ராகு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் போகணும்னா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெருசாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாவே தோணும். ஸோ பேசுகிறதும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு பேசுகிறான்னா 10 லட்ச ரூபாய்க்கு பேசுவான் சில பேர். சில நடிகைகள்லாம் பார்க்கணும், சீரியல் நடிகைகள்லாம், அம்மா 100 ரூபாய்க்கு நடிக்குமானா 1 லட்ச ரூபாய்க்கு நடிக்கும். விழுந்து நடிக்குமா, நம்ம பார்த்தோட அது அழுதோ இல்லையோ தானாக நம்ம கண்ணும் தண்ணி வரும். ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் வந்து நடிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓவராக ஆசைப்படுவீங்கன்றதான் சொல்ல வரேன். ஸோ பணம்ன்றது வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடவடமாக பேசும். ஸோ குழந்தைங்க பேசுகிறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து ராகு சுக்கிரனில் போகும்போது குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சரியாயிடும். ஓகேங்களா, இதுக்கு வருத்தப்படுறதுக்குல. ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி செலவு வரும்ன்றதை மெயினாக சொல்லிடணும். அதே நேரத்தில் வந்து 3 8ஆம் அதிபதி 2 பேசுகிற பேச்சு, ஏடாகடமாக பேசுகிறது, தாட்டு போட்டு பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும். இது யாருக்கு நடக்கும்? எல்லாருக்குமே நடக்குமானா, மீன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏடாவடமாக பேசுகிறது, வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 3இல் வந்து செவ்வாய். ஸோ 3இல் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக செவ்வாய் இருந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், பெரிய பிரயாணங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தங்களால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்தான். 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் எவனா கலகம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாமல் அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இது பக்கு வைக்கிறதுன்னு இந்த மாதிரி பக்கு வைக்கிற வேலையெல்லாம் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6இல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 6இல் இருக்கும்பொழுது தாயார் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, நம்மகிட்ட பகைமை பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வீடு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், வீடு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வந்து லோனில் வாங்குறது வந்து சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து வண்டி ஓட்டும் போது உஷாராக ஓட்டுங்க. எவனாச்சும் வந்து இடிச்சிட்டு நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. சண்டை போடுறது யோகம்தான். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் இடிச்சிட்டானா கூட எப்பா விட்டு போங்கப்பான்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 5ஆம் அதிபதி. ஸோ 5இல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. ஸோ அவர் வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கனால குழந்தைகளால் கொஞ்சம் மன விரக்தி, ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காதல் சமாசாரங்களெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. காதலியாக இருக்கிற வந்து ராட்சசியாக தோன்றா பாஸு, என்ன பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பெண்கள் விஷயங்களில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே மீன லக்ன பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. வேலை, தொழில் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஏற்றமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸு, கணவன் மனைவியோட மொபைலை செக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதாவது சந்தேகங்களை தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா. 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது தாய்மாமன் உறவு, தாய்மாமன் வீட்டில் விருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அடே கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை வெட்டி விட்டாங்கிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து அவ்வளோ பக்காவாக உட்காரணும். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாய்மாமன் உறவுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 6ங்கிறது தாய்மாமன் உறவு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக 17ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாயிடும். ஸோ கொஞ்சம் டென்ஷனான மூமெண்ட், குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது 3 9ன்றது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். நிறைய பிரயாணங்கள் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் முயற்சி எடுங்க. எடுக்கிற முயற்சி வந்து
நீங்கள் வந்து எப்படின்னா ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமையும். 11 வந்து சனி வக்கரமாக இருக்கிறது. 11 சனி வக்கரமாக இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லாபங்கள் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம், கொஞ்சம் லாபங்கள் ஸ்லோவாக இருக்கும். அதுவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமான பெருத்த லாபங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுவும் யாருக்கு நடக்கும்னா மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரமாக இருந்து சனி வக்கரமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில், அப்படின்னா சூப்பர் லாபம் கிடைக்குங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பெரிய லாபங்களை சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நான் நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.